Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதில் பர்டிகுலராக நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து அல்ஜிப்ரா சப்ஜெக்டை சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்பர் தியரி கான்செப்ட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸாக எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 18th கொஷின் பார்க்கலாம். 17 கொஷின் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன், அது வேணா போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ 18th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி ரிமைண்டர் obtained when 16 power 2016 is divided by 9 equals option A 1, option B 2, option C 3, option D 7. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் ஜூன் 2017 கேட்டிருந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னாக்கா 16 பவர் 2016 நம்மளுக்கு 9ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இதன் நேரம் நீங்கள் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கொஷின்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 16 பவர் 2016 9ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கொஷின். இப்போ இந்த இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 2016 அந்த பவர்ல இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கனால நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்க 3 into 672 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ 2 power 3 is congruent to -1 mod 9. இப்போ 16 பவர் 2016 9ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கிடைக்கிற ரிமைண்டர்னும் போது காங்கிருவன்ஸ் ஐடியா தான் யூஸ் பண்ணோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 8 is congruent to -1 mod 9. ஏன்னாக்க 8 பிளஸ் இந்த மைனஸ் வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா +1 is congruent to 0 mod 9 வரும். அப்ப இந்த இடத்துல கிடைக்கிறதா ரிமைண்டர், நம்மளுக்கு இந்த காங்கிருவன்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதா ரிமைண்டர் வேல்யூன்னு அர்த்தம். அப்ப இந்த சைடு பாருங்க எப்படி இருக்கு, 9 is congruent to 0 mod 9. அப்ப 9ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கோஷன்ட் 1 இருக்கும், ரிமைண்டர் வந்து 0. ஸோ நம்ம வந்து இதை எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், 8 is congruent to -1 இருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த 8 வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 8ன்றது என்ன, நம்மளுக்கு 2 power 3ன்னு அர்த்தம். இப்ப 2 power 3 is congruent to -1 mod 9. So 2 power 3 is congruent to -1 mod 9. இந்த ஆன்சர் நம்மளுக்கு 9 is congruent to 0 mod 9 இருந்து கொண்டு வந்திருக்கிற ஐடியா. அப்ப 2 power 3 is congruent to -1 mod 9 இருந்தா 3 into 3 672 போட்டிருக்கோம் இல்லையா, அப்ப 2 power 3 பவர்ல 672 நான் போட்டுக்கிறேன். அப்ப இந்த ரைட் சைட்லயும் நம்மளுக்கு -1 பவர்ல 672 போட்டுக்கலாம். அப்ப -1 பவர்ல ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஆன்சர் -1 பவர் ஈவன் நம்மளுக்கு ஈக்குவல் டு +1 வரும். -1 பவர்ல ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா -1 வரும். இங்க பொறுத்த வரைக்கும் 672 அப்படின்றது ஈவன் நம்பர். ஸோ -1 பவர் ஈவன் இஸ் 1 +1 வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா 2 பவர் 3 into 672 அப்படின்றது நம்மளுக்கு என்ன நம்பரா மாறிடுச்சு, 16 மாறிடுச்சு, 2016 மாறிடுச்சு. இந்த -1 பவர் 672ன்றது நம்மளுக்கு 1 வந்துடும். இப்ப 2 பவர் 2016 ஹோல் பவர் 4 போடுறேன். அப்ப ஹோல் பவர் 4 போடும்போது இங்க மேல இருக்க 1க்கும் நம்மளுக்கு பவர் 4 போடும்போது 1 பவர் எனிதிங் வந்து 1 தான். ஸோ 2 பவர் 2016 ஹோல் பவர் 4 இஸ் கான்குவென்ட் டு 1 மாட் 9 கிடைக்கும். இப்ப 2 பவர் 4 into 2016 வரும் இல்லையா, இதை இப்படி மாத்திக்கிறேன். அப்ப 2 பவர் 2016 பவர் 4 நான் எப்படி மாத்திட்டேன், 2 பவர் 4 பவர்ல 2016 மாத்திக்கிறேன். அப்ப 2 பவர் 4ன்றது நம்மளுக்கு 2 into 2 into 2 into 2 4 டைம்ஸ் அந்த 2 வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப அந்த ஆன்சர் தான் நம்மளுக்கு 16 அர்த்தம். அப்ப 16 பவர்
16 power 2016 is congruent to 1 mod 9. அப்ப இதுல வர்ற அந்த ரிமைண்டர் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வர்ற ஆன்சர் 1. So 1 is the correct answer. இப்ப 19th question பார்க்கலாம். 19th questionல பாத்தீங்கன்னா S be the set of all integers from 100 to 999 which are neither divisible by 3 nor divisible by 5. The number of elements in S is option A 480, option B 420, option C 360, option D 240. இதோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ 480 தான். இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஜூன் 2017 CSIR நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ன்றது ஒரு செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் அந்த இன்டீஜர்ஸ் வந்து நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க 100ல இருந்து இன்டீஜர்ஸ் 100ல இருந்து 999 வரைக்கும் இருக்கிற இன்டீஜர்ஸா கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 100 to 999 வரைக்கும் இருக்கிற நம்பர். அண்ட் இந்த எக்ஸ வந்து நம்மளால் 3ஆல டிவைட் பண்ண முடியாது, அதே மாதிரி 5ஆலையும் டிவைட் பண்ண முடியாத மாதிரி இந்த எக்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ல எஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கான கொஸ்டின். இப்ப டோட்டலா நம்மளுக்கு 100ல இருந்து 999 வரைக்கும் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இப்ப டோட்டலா எனக்கு 100ல இருந்து 999 வரைக்கும் அப்படின்னா 101ல இருந்து 999 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 899 வரைக்கும் இருக்கும். இப்ப அது இல்லாத 100ம் நம்மளுக்கு சேர்த்துக்கிறோம் இல்லையா? அப்ப 100யும் சேர்த்தோம் அப்படின்னா ஒன்னு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா 1 plus 899ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர் 900 வரும். ஸோ டோட்டலா இந்த எக்ஸ்ன்ற இன்டீஜர் கலெக்ஷன் 100ல இருந்து 999 வரைக்கும் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா 900 எலமெண்ட்ஸ் இருக்கு, இன்டீஜர்ஸ் இருக்கு. அதுல 3ஆல டிவைட் ஆகாது 5ஆல டிவைட் ஆகாத எலமெண்ட்ஸ் இன்டீஜர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினோட ஐடியா. இது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100ல இருந்து 999 வரைக்கும் இருக்கிற எத்தனை நம்பர் இருக்கும்? 900 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப இத 3ஆல டிவைட் பண்ற நம்பரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலா 900 நம்பர்ஸ 3ஆல டிவிசிபிள் பை 3ஆ இருக்கிறதுன்னு பார்த்தா 900 3ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? 300ன்னு கிடைக்கும். டிவிசிபிள் பை 3னா டோட்டலா நம்மளுக்கு 900 இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. அதுல 3ஆல டிவைட் ஆகிறது டிவிசிபிள் பை 3ன்னு பாத்தீங்கன்னாக்கா 300. அதே மாதிரி டிவிசிபிள் பை 5ன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 900 டிவைடட் பை 5. 900 டிவைடட் பை 5ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 180 வரும். அடுத்தது 3ஆல டிவைட் பண்றது, அப்புறம் 5ஆல டிவைட் பண்றது, அப்ப ரெண்டுத்தாலையும் டிவைட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 15 டிவிசிபிள் பை 15 அப்படின்னாக்கா எத்தனை வரும்? 900 டிவைடட் பை 15. என்ன ஆன்சர் வரும்னா 60 வரும். 60. ஸோ டிவிசிபிள் பை 3னாக்கா 900 டிவைடட் பை 3 300, டிவிசிபிள் பை 5னாக்கா 180, டிவிசிபிள் பை 15னாக்கா 60. இப்ப இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 15 ஆர் கவுண்டட் 2 டைம்ஸ். ஏன்னா 3 அப்புறம் 3ஆல் டிவைட் பண்றது 5ஆல் டிவைட் பண்றது ரெண்டுத்தாலையும் டிவைட் பண்றதுன்றதுனால 15 வந்து கவுண்ட் பண்றது 2 டைம்ஸ் கவுண்ட் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் டிவிசிபிள் பை 3ஆலையும் 5ஆலையும் டிவைட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 3ஆல மட்டும்னாக்கா 300 அண்ட் 5ஆல மட்டும்னாக்கா 180. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் ரெண்டு தடவை கவுண்ட் ஆயிருக்கு இல்லையா 15 டிவிசிபிள் பை 15னா அதுல 3ஆல் டிவைட் ஆகிறதும் இருக்கும் 5ஆல் டிவைட் ஆகிறதும் இருக்கும். அதை மைனஸ் பண்ணிடணும். அப்ப 300 பிளஸ் 180 மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 420. டோட்டலா நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்காங்க? 900 இருக்கு. 900ல இருந்து இப்ப டிவிசிபிள் பை 3 அண்ட் 5 இருக்கிறதா நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
900 minus 420 is equal to 480. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்ப 3 ஆல டிவைட் ஆகாது, 5 ஆல டிவைட் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னாக்க 418 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு எஸ்ல இருக்கும். நம்ம எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னாக்க எஸ்ல நம்ம டிவிசிபிள் பை 3 and 5 கண்டுபிடிச்சிட்டு டோட்டல்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா neither divisible by 3 nor divisible by 5 ஓட ஆன்சர் கிடைச்சிடும். So 480 is the correct answer. இப்போ next 20th question. Given integers a and b, let NAB denote the number of positive integers k less than 100 such that k is congruent to a mod 9 and k is congruent to b mod 11. Then which of the following statement is correct? Number 1, NAB is equal to 1 for all integers a and b. Option B, there exist integers a and b satisfying NAB is greater than 1. Third option, there exist integers a and b satisfying NAB is equal to 0. Fourth option, there exist integers a and b satisfying NAB is equal to 0 and there exist integers c and d satisfying NCD is greater than 1. இப்போ இந்த கொஸ்டின் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த NABன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் k less than 100 இருக்கிறது and which satisfies the congruences k is congruent to a mod 9 and k is congruent to b mod 11 இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஐடியாலாம் நம்ம சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தை வச்சு ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். இத பத்தி நம்ம என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயும் ஒரு கொஸ்டின்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்த்திருந்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா CSIR நெட் எக்ஸாம் டிசம்பர் 2018ல கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ NAB இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் A and B தான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ஐடியா. சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ஐடியா படி பாத்தீங்கன்னா M1 MT MK எல்லாம் பேர் வைஸ் ரிலேட்டிவ்லி பிரைம் பாசிட்டிவ் இன்டர்வல்ஸா இருந்துச்சுன்னா if A1 A2 AK be any integers then the simultaneous congruences x is congruent to A1 mod M1, x is congruent to A2 mod M2, etc. up to x is congruent to AK mod MK have a solution and the solution is unique modulo M where M is equal to M1 M2 etc. up to MK. இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது M1 M2 M3 எல்லாம் ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த கான்க்ருவன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இதுக்கு இந்த கான்க்ருவன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். எப்பன்னா M is equal to M1 MT etc. up to MKன்றதுதான். இங்க நம்மளுக்கு இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். NABன்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. k less than 100 and அந்த கான்க்ருவன்ஸ் அந்த எக்ஸுக்கு பதில் இங்க k கொடுத்திருக்காங்க. அப்ப k-வுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இன்டிஜர்ஸ் கிடைக்கும்ன்றதுதான் நம்மளுக்கான கொஸ்டின். NAB-ல எத்தனை நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குன்றதை கலெக்ட் பண்ணணும். k less than 100 இருக்கிற மாதிரி இந்த கான்க்ருவன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ M1 பாத்தீங்கன்னா 9, M2 வந்து 11. அப்ப GCD ஆஃப் M1, M2 வந்து 1. ஸோ ரெண்டும் ரிலேட்டிவ்லி பிரைம்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கான்க்ருவன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? k is congruent to A mod 9 and k is congruent to B mod 11 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது கான்க்ருவன்ஸுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் எப்பன்னா M is equal to M1 into M2 இருக்கும்போது. பை சைனீஸ் ரிமைண்டர் தியரத்துல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்க சைனீஸ் ரிமைண்டர் தியரத்துல இந்த சொல்யூஷன் வந்ததுன்னா M is equal to M1 M2 etc. up to MK எழுதுன மாதிரி இங்க வந்து M is equal to M1 into M2 வரணும். அப்ப 9 into 11 is equal to 99. 99 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு less than 100 தான். ஸோ இதுதான் நம்மளுக்கான யூனிக் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அப்ப NABன்றது ஒரே ஒரு integer தான் exist ஆகும். So option A NAB is equal to 1 for all integers A and B. Next question number 21. For any integer n is greater than or equal to 1, D of n is equal to number of positive divisors of n
V of n is equal to number of distinct prime divisors of n. Omega of n is equal to number of prime divisors of n counted with multiplicity. இதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஐடியா மூணுத்தையும் வச்சு என்ன கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, if p is prime, then d of p is equal to 2 and v of p is equal to v of p square is equal to 1, omega of p square is equal to 2. இந்த எக்ஸாம்பிள் படி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. இந்த இதுல p பிரைமா இருந்தா இந்த மாதிரி ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். First option, if n is greater than or equal to 1000 and omega of n is greater than or equal to 2, then d of n is greater than log n. Second option பாத்தீங்கன்னா, there exists n such that d of n is greater than 3 into root n. Third option, for every n, 2 power v of n is less than or equal to d of n is less than or equal to 2 power omega of n. Fourth option பாத்தீங்கன்னாக்க, if omega of n is equal to omega of m, then d of n is equal to d of m. இதுதான் நம்ம இந்த 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணோம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா CSIR NET ஜூன் 2019ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது எப்படி வந்துச்சுன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 21ல நம்ம வந்து d of n ன்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் n and v of n ன்றது நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் பிரைம் டிவைசஸ் ஆஃப் n, omega of n ன்றது நம்பர் ஆஃப் பிரைம் டிவைசஸ் ஆஃப் n counted with multiplicity. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் சாய்ஸை நம்ம வந்து செக் பண்ண போறோம். அந்த ஆப்ஷன் ஏ வந்து நம்ம கரெக்டா அப்படின்றத செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். இப்போ n வந்து கிரேட்டர் than or equal to 1000 இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்ப n வந்து 1000 இருக்கிற n greater than or equal to 1000 எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து நான் n is equal to எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னாக்க 37 ஸ்கொயர்னு எடுத்துக்க போறேன். அப்ப 37 ஸ்கொயர்ன்றது நம்மளுக்கு nன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா 1369 நியரஸ்ட் டு 1000. ஸோ அண்ட் கிரேட்டர் than or equal to 1000 இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணிட்டேன் n. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு n நான் இங்க சூஸ் பண்ணியிருக்கேன். n is equal to 37 ஸ்கொயர்ன்ற மாதிரி. இதுல ஒமேகா ஆஃப் nன்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பிரைம் டிவைசஸ் ஆஃப் n கவுண்டட் வித் மல்டிப்ளிசிட்டி. இதுல பவர்ல நம்மளுக்கு மல்டிப்ளிசிட்டி 37க்கு பவர்ல எத்தனை இருக்கு, 2 இருக்கு. பவர் 2 இருக்கிறதுனால அந்த மல்டிப்ளிசிட்டி இங்க என்னன்னு வரும் 2. அப்ப ஒமேகா ஆஃப் nன்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அடுத்தது d ஆஃப் nன்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் அப்படின்னா அந்த பவர்ல இருக்கு இல்லையா, அந்த 2ஓட 1 பிளஸ் 1 சேர்த்துக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். அப்ப அந்த நம்பரோட அந்த பவர் பிரைம் ஃபேக்டரா எழுதும் போது அந்த மல்டிபிள்சிட்டி எழுதிருக்கோம் இல்லையா, அதோட பவர்ல இருக்க நம்பரோட பிளஸ் 1 சேர்த்துக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 37 ஸ்கொயர்னும் போது 2 பிளஸ் 1 வரும், 3ன்னு கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒமேகா ஆஃப் n, ஒமேகா ஆஃப் n is greater than or equal to 2ன்னு வரணும்னு சொன்னாங்க. இது கூட ஓகே நம்மளுக்கு இப்போதைக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் n is greater than or equal to 1000 ஓகே, ஒமேகா ஆஃப் n is greater than or equal to 2 ஓகே. அப்படி இருக்கிற மாதிரி நான் எடுத்துட்டேன். தென் என்ன செக் பண்ண, இப்ப d of n வேல்யூ is greater than log n ன்றதை செக் பண்ணோம். d of n வேல்யூ is greater than log n அப்படின்றத நான் வந்து செக் பண்ண போறேன். இதான் வந்து செக் பண்ண போறேன். சோ log n ஓட வேல்யூ நம்ம போட்டு பார்க்கலாம். log n ன்றது நம்மளுக்கு என்ன வரும், log 37 ஸ்கொயர். அப்ப 2 into log 37. log 37 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா 1. log 37 ஓட ஆன்சர் நம்மளுக்கு 1.568 வரும். இப்ப log 37க்கு 1.568 வரும். அப்ப
2 into 1.568. 1.5 ஓட 2 மல்டிப்ளை பண்ணா 3 வந்துரும். இப்போ 1.568னா கண்டிப்பா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எதை விட அதிகமா இருக்கும்? கிரேட்டர் than 3. 3ன்றத நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? d of n ன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா log n விட எது பெருசா இருக்கு? log n தான் பெருசா இருக்கு. n எதை விட? d of n விட. இப்படி வந்திருக்கு. ஆனா இப்படி வரல. சோ இந்த ஆப்ஷன் A வந்து நம்மளுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. இது தப்பு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் B கரெக்டா இருக்கான்னு அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் B பார்க்கலாம். ஆப்ஷன் B ல நம்மளுக்கு என்ன செக் பண்ணோம்? இப்ப there exists n such that d of n is greater than 3 times root n. இதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் வருதான்னு. இப்ப nன்றதை நான் எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா p1 power r1, p2 power r2, etc. up to pk power rk. இப்ப d of nன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பவர்ல இருக்கிறதெல்லாம் +1 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப d of nன்றது எப்படி எழுதலாம்? r1 plus 1, r2 plus 1, etc. up to rk plus 1. இப்ப nன்னாக்கா நம்மளுக்கு எப்படி எழுதணும்? p1 power r1, p2 power r2 ன்னு எழுதணும். அப்ப root of nன்றது எப்படி எழுதலாம்? root of nன்றது n power 1 by 2. n power 1 by 2. அப்ப இந்த whole power 1 by 2. இந்த whole power 1 by 2 னா எப்படி வரும்? p1 power r1, etc. up to pk rk ன்னு இருக்கும். இப்ப 3 times root n போடும்போது 3 times root n க்கு r1 by 2, r2 by 2, rk by 2 ன்னு எழுதிக்கலாம். இப்ப எனக்கு d of n வேல்யூ எப்படி கொடுத்திருக்காங்க? r1 plus 1, r2 plus 1, etc. up to rk plus 1. கண்டிப்பா இந்த வேல்யூ is less than or equal to 3 times root nன்ற மாதிரி வந்துருச்சு. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரல. இந்த இவங்க கொடுத்திருக்கிற மாதிரி இந்த ஆன்சர் வரல அப்படின்றதுனால ஆப்ஷன் B is not true. அப்ப இந்த B வந்து நம்மளுக்கு தப்புன்னு சொல்லிடலாம். இப்ப அடுத்தது ஆப்ஷன் C செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஷன் C என்ன இப்ப செக் பண்ணோம் அப்படின்னா for every n 2 power v of n is less than or equal to d of n is less than or equal to 2 power omega of n. இதுதான் செக் பண்ண போறோம். இப்ப nன்றதை நம்ம எப்பயும் போல எப்படி எடுத்துக்கலாம்? p1 power r1, p2 power r2, etc. up to pk power rk. டிவைசஸ் பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் nன்றதை எப்படி எழுதிக்கலாம்? அந்த பவர்ல இருக்கிறதுக்கெல்லாம் +1 போட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். r1 plus 1, r2 plus 1, etc. up to rk plus 1. இப்ப v of nன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க? distinct prime divisors of n. அப்ப எத்தனை டிவைசஸ் இருக்கு நம்மளுக்கு? p1, p2, p3, etc. up to pk வரைக்கும் இருக்கு. அப்ப v of nன்றது நம்மளுக்கு எத்தனை டிவைசஸ்ன்னு சொல்லிக்கலாம்? k ன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது ஒமேகா ஆஃப் nன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பிரைம் டிவைசஸ் ஆஃப் n கவுண்டட் வித் மல்டிப்ளிசிட்டி. அப்ப ஒமேகா ஆஃப் nன்றது அந்த மல்டிப்ளிசிட்டி இருக்கிறது பவர்ல இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பவர்ல பாத்தீங்கன்னா r1, r2, rk இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா r1 plus r2 plus etc. up to rkன்றதா ஒமேகா ஆஃப் n. இப்ப இந்த மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் நம்ம இங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்ப 2 power v of n is equal to 2 power vk. 2 power v of n போட்டுக்கலாம். 2 power k ன்னு வந்துரும். அடுத்தது 2 power omega of n ன்றது 2 power r1 plus r2 plus etc. up to rk ன்னு வந்துரும். இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா d of n value lies between 2 power v of n and 2 power omega of n ன்ற மாதிரி ஆன்சர் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு நம்பர் நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். d of n lies between 2 power v of n and 2 power omega of n ன்ற ரிசல்ட் வந்துருச்சு. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C ல இருக்கிற இந்த இன்இக்வாலிட்டியே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்ப ஆப்ஷன் டியும் நம்ம திருப்பி வேணாலும் ஆப்ஷன் டியும் நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர்னு தெரியும். இருந்தாலும் ஆப்ஷன் டில நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும்னு பாருங்க. if omega of n is equal to omega of m and then d of n is equal to d of m ன்றத சொல்லிருக்காங்க. இப்ப nன்றதை நான் 9ன்னு எடுத்துக்கிறேன். 9ன்றதை எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அண்ட் mன்றதை எப்படி எழுதிக்கலாம்? 3 into 7 21ன்னு எழுதிக்கிறேன். இப்ப 3 power 1 3 7 power 1.
இப்போ ஒமேகா ஆஃப் n பாத்தீங்கன்னா ஒமேகா ஆஃப் nன்றது நம்மளுக்கு என்னன்னு வரும், பவர்ல இருக்க நம்பர். ஒமேகா ஆஃப் nன்றது மல்டிப்ளிசிட்டி. இப்ப 3 பவர் 2 இருக்கு இல்லையா, இந்த 3 பவர் 2 இருக்கிறது தான் நம்மளுக்கு இந்த ஒமேகா ஆஃப் n. அடுத்தது இந்த ஒமேகா ஆஃப் mல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 1ம் இங்க இருக்கிற 1ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த பவர்ல இருக்கிற 1 + 1. அப்ப அதான் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒமேகா ஆஃப் m ரெண்டு சேர்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 2. இப்போ ஒமேகா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆஃப் m இஸ் ஈக்குவல் டு 2ன்னு ஆன்சர் கிடைச்சிச்சு. இப்ப d ஆஃப் nன்றது டிவைசஸ் ஆஃப் nன்றது பாத்தீங்கன்னா என்னோட டிவைசஸ்ன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது பாருங்க. nல nன்றது நம்மளுக்கு 9, 9க்கு 3 ஸ்கொயர்னு கிடைக்குது. அப்ப பவர்ல 2 இருக்கு இல்லையா, 2 + 1ன்றது நம்மளுக்கு 3ன்ற ஆன்சர் கிடைக்கும். அதே வந்து இந்த பவர்ல இருக்க 2 + 1. அதே d ஆஃப் m னாக்க நம்மளுக்கு 21க்கு பாத்தீங்கன்னா 3 × 7. இப்ப 3 பவர் 1 × 7 பவர் 1. அப்ப எப்படி வரும்னாக்க 3 பவர் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 + 1 அண்ட் 7 பவர் 1 இருக்கு இல்லையா, அதோட 1 + 1. அப்ப 2 × 2 நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 4. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஓகே. என்ன ரிசல்ட், ஒமேகா ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு ஒமேகா, இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ஓகே. பட் d ஆஃப் n நாட் ஈக்குவல் டு d ஆஃப் m ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோர்த் ரிசல்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி வரல. ஸோ ராங். அப்ப நம்ம ஃபைனலா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னாக்க ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். Question number 22. Let S be the set of polynomials f of x with integer coefficients satisfying f of x is congruent to 1 mod x minus 1, f of x is congruent to 0 mod x minus 3. Which of the following statements are true ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுல ஆப்ஷன் A பாத்தீங்கன்னா S is empty, ஆப்ஷன் B S is a singleton, ஆப்ஷன் C S is a finite non-empty set, ஆப்ஷன் D S is countably infinite. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 2018 CSIR நெட்ல கேட்டிருக்காங்க. இதுல ஐடியா பாத்தீங்கன்னா Sன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of x. இந்த f of x வந்து இந்த ரெண்டு கான்குரன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த sல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் எம்டியா இருக்கலாம், இல்ல சிங்கிள்டன் செட்டா இருக்கலாம், இல்ல ஃபைனைட் நான் எம்டி செட்டா இருக்கலாம், இல்ல கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டா இருக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் இதுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஸ் இஸ் எம்டி. இது எப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எஸ்ன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் f of x which satisfies f of x is congruent to 1 mod x minus 1, அப்புறம் f of x is congruent to 0 mod x minus 3ன்றது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்குவென்ஸை எடுத்துக்கலாம். f of x is congruent to 0 mod x minus 3ன்றத கொடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க கான்குவென்ட் டு 0 அப்படின்னாலே நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ரிமைண்டர் 0னாக்க கண்டிப்பா x minus 3 f of x டிவைட் பண்ணுதுன்னு எழுதிக்கலாம். அப்ப x minus 3 f of x டிவைட் பண்ணுதுன்னா f of x நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் x minus 3ன்னு எழுத முடியும். அப்ப x minus 3 அதாவது a டிவைட்ஸ் b அப்படின்னா a டிவைட்ஸ் b அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த b வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிபிளா எழுத முடியும். a ஓட கான்ஸ்டன்ட் மல்டிபிளா எழுத முடியும். அதுதான் ஐடியா. அப்ப f of x is equal to k times x minus 3 where k belongs to z ன்ற ஒரு ரிசல்ட் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா f of x is அடுத்த கான்குவென்ஸ் பாருங்க. f of x is congruent to 1 mod x minus 1. அப்ப இங்க பாத்தீங்கன்னா f of x minus 1. அப்ப f of x minus 1 is congruent to 0 mod x minus 1 வரும். சோ இங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 இருக்கு இல்லையா, அப்ப x minus 1 வந்து எதை டிவைட் பண்ணுது, இப்ப f of x minus 1 டிவைட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா f of x க்கு பதிலா நம்ம ஏற்கனவே என்ன இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், f of x க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா f of x is equal to k times x minus 3ன்றத போட்டுக்கலாம். அப்ப x minus 1 divides k times x minus 3 minus 1ன்னு போட்டுக்கலாம். இப்ப k வுக்கு நான் 0 போடுறேன். அப்ப k வுக்கு 0 போட்டேன் அப்படின்னாக்க என்ன பண்ணலாம்,
கேவுக்கு 0 போட்டனாக்க x minus 1 does not divide minus 1. கேவுக்கு 0 போட்டிங்கன்னா 0 minus 1 minus 1 வந்துரும். For k is equal to 1 போட்டிங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு x minus 3 minus 1. So answer என்ன வரும்னாக்க இந்த இடத்துல 4 கிடைக்கும். So x minus 1 does not divide x minus 4. அப்ப x minus 1 பாத்தீங்கன்னா minus 1 டிவைட் பண்ணாது, x minus 4 டிவைட் பண்ணாது. அப்ப இந்த காங்க்ருவன்ஸே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி காங்க்ருவன்ஸே சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா அந்த செட்ல எந்த ஒரு f of x இருக்காது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, இந்த ரெண்டு காங்க்ருவன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. சோ அந்த எஸ்ன்ற செட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், எம்டியா தான் இருக்கும். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். CSIR NET மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ்ல இருந்து இந்த நம்பர் தியரி ரிலேட்டட் கொஷின்ஸ் எடுத்து தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட ஐஎன் ஹெஸ்டின் புக், டுமிட் அண்ட் ஃபுட் அண்ட் கேலியன், ராம்ஜி லால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.